ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே இப்போ ரொம்பவே அவேரா இருப்போம். ஏன்னா ஸ்கேமர்ஸ் எந்தெந்த மெத்தட்ல எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற பணத்தை ஸ்கேம் பண்றதுக்கு பிளான் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம நிறைய வீடியோல பார்த்துட்டோம். ஸோ அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா உங்களுடைய தேவைகளுக்காக, ஒரு வேலைக்காக, பிசினஸ்க்காக, லோன் வாங்குறதுக்காக, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக, இன்னும் சொல்லிட்டே போலாம். நீங்க எந்த செயலை செய்யறீங்களோ அதை நீங்க மனசுல நினைச்சுக்கங்க. ஸோ அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு தேர்ட் பர்சனையோ ஒரு கம்பெனியோ கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்போம். அவங்கள தான் நம்ம நம்பிட்டு இருப்போம். அப்படி நம்ம நம்புற அந்த தேர்ட் பர்சனோ கம்பெனியோ கரெக்டான ஆளுகளா இல்ல ஸ்கேம் பண்ற மோசடியான ஆளுகளான்னு நம்மளுக்கு முன்னாலேயே தெரிஞ்சோம்னா ரொம்ப உஷாரா இருப்போம். அதே சமயம் அவங்க கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் அந்த ஒரு கம்யூனிகேட் பண்ணுற பர்சனோட மொபைல் நம்பர் இருந்தாலும் சரி, ஒரு இமெயில் ஐடி இருந்தாலும் சரி, இல்லை அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரோ, இல்லை அவங்களுடைய வெப்சைட்டோட அட்ரஸோ, இல்லை அவங்களுடைய யூபிஐ அட்ரஸோ, இப்போ நம்ம சொன்னதில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை வச்சு அவங்க கரெக்டான ஆளா இல்லை ஸ்கேம் பண்ணுற மோசடியான ஆளா அப்படிங்கிறத நம்ம உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உடனே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய பணத்தை அவங்க கிட்ட ஏமாறாம சேஃப்டி பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கங்க. டாப் சர்ச்சில் cybercrime.gov.inங்கிற வெப்சைட்டை டைப் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அந்த வெப்சைட் ஓபன் பண்ண பின்னால ரைட் சைடில் இருக்கிற 3 லைனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ரிப்போர்ட் அண்ட் செக் சஸ்பெக்ட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்டா இருக்கிற சஸ்பெக்டை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள செக் சஸ்பெக்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. பாருங்க, செக் சஸ்பெக்டை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இதுல மொபைல், இமெயில், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், சோசியல் மீடியா, யூபிஐ ஐடி. இதுல மொபைல்னா உங்களுடைய தேவைகளுக்கு ஒரு பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த பர்சனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. உண்மையாலுமே அவர் ஸ்கேமரா இல்லை கரெக்டான ஆளான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மொபைலை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற மொபைல் நம்பரில் அவருடைய நம்பரை கொடுத்து செக் பண்ணோம்னா அவர் ஸ்கேமரா இல்லையான்னு சொல்லிடும். இது எப்படி சொல்லும்னா, அந்த பர்சன் ஸ்கேமரா இருந்தாங்கன்னா இது மாதிரி அவர்கிட்ட ஏமாந்தவங்க எல்லாருமே சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ரிப்போர்ட்டோட பேஸில் எடுத்து கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயினை காணா அப்படின்னு சொன்னோம்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய குற்றவாளிகளோட லிஸ்ட்டில் செயினை திருடணும் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க அந்த ஏரியாவில். அதே டைப் தான் இங்கேயும். ஸோ இந்த மொபைல் நம்பரை நம்ம கொடுத்தோம்னா இந்த மொபைல் நம்பர் ஆல்ரெடி யாராவது ஏமாற்றி நம்மகிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சரி, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து டிரான்சாக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. சில சோசியல் மீடியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் இருக்குது, டெலகிராம் இருக்குது, இந்த மாதிரி சோசியல் மீடியா இருக்குது. புதுசாக ஒரு சோசியல் மீடியா வந்திருக்குன்னு நீங்கள் அந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே போகிறீங்கன்னா அது உண்மையாலுமே ஸ்கேம் பண்ணுற சோசியல் மீடியாவா இல்லையா, இல்லை நல்லதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அந்த சோசியல் மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு என்ன சோசியல் மீடியான்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். அது கீழே யூபிஐ ஐடி. இப்போ தவறுதலாக ஒருத்தர் வந்து அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன், இதுக்குன்ட்டு கிடையாது, நீங்கள் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் கூட சொல்கிறேன். இந்த யூபிஐ ஐடியை கிளிக் பண்ணி அவருடைய யூபிஐ ஐடி இதில் போட்டோம்னா அவர் ஸ்கேமரா இல்லையா அப்படிங்கிறது கிளியராக சொல்லிடும். இதுதான் இந்த ஆப்ஷன். இது மட்டும் கிடையாது, நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த வெப்சைட்டோட லிங்கையும் கொடுக்கலாம். அதே மாதிரி புது மொபைல் அப்ளிகேஷனை கூட நீங்க செக் பண்ணி அது கரெக்டானதானா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா இப்போ பார்க்க போறோம் நம்ம. ஓகே, நான் மொபைலை கிளிக் பண்ணிட்டு +91 போடாதீங்கன்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அந்த மொபைல் நம்பர் இடத்துல ஒரு மொபைல் நம்பர் போடணும்.
எனக்கு ஒரே நம்பர்லேருந்து ரிப்பீட்டடாக கால் வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து அது ஸ்கேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ அந்த நம்பரை நான் இதில் போடுறேன். அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கேப்சா போடணும் நீங்கள். அதாவது ஸ்மால் லெட்ரு, பிக் லெட்ரு, நம்பர்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து அந்த கேப்சாவை போட்டு அதுக்கு கீழே இருக்கிற சர்ச்சுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பாருங்க, ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு இந்த நீ கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர் இது சைபர் கிரைம்ல ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சஸ்பெக்டட் மொபைல் நம்பர்னு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ தட் நான் அட்டன் பண்ணாமல் இருந்தது கூட நல்லது தான். இது மாதிரி உங்களுக்கு அதாவது வந்திருக்கிற மொபைல் நம்பர்ட்டு கிடையாது, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் விஷயமா கம்யூனிகேட் ஒருத்தர்கிட்ட பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த பர்சன் வந்து ஸ்கேமரா இல்லையானா அவருடைய மொபைல் நம்பர் இதில் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு. அந்த மெயில் ஐடியை போட்டு அதையும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அந்த இமெயில் ஐடி போட்டு கீழே கேப்சாவை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற சர்ச்சுங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இமெயில் ஐடி பர்ஃபெக்ட் ஆனதா இல்லை ஸ்கேமரா அப்படிங்கிறதையும் சொல்லிடும். பாருங்க, ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு இது வரைக்கும் எங்களுடைய ரெக்கார்டில் வந்து இந்த இமெயில் ஐடி என்ட்ரி ஆகலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் நீங்கள் போட்டுக்கலாம். புதுசாக ஒரு சோசியல் மீடியாவில் நீங்கள் போய் லாகின் ஆகுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபேக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஜிபேல யூபிஐ ஐடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த யூபிஐ ஐடி கொடுத்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற பர்சனுடைய யூபிஐ ஐடியை என்டர் பண்ணி அவர் ஸ்கேமரா இல்லையா பர்ஃபெக்டான ஆளா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாமே ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ண கேஸில் இருக்கக்கூடிய ஐடிஸ் தான் நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேம் டாப் ரைட்டில் இருக்க 3 லைன்ஸை கிளிக் பண்ணி அதில் ரிப்போர்ட் அண்ட் செக் சஸ்பெக்டை மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்டா இருக்கிற சஸ்பெக்டை கிளிக் பண்ணுங்க. இதுல செகண்டா இருக்கிற செக் சஸ்பெக்ட், அதாவது இதுக்குள்ள வெப்சைட்டும் ஒரு மொபைல் அப்ளிகேஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ செகண்டா இருக்கிற செக் சஸ்பெக்டை கிளிக் பண்ணுங்க. பாருங்க என்ன டைப் ஆஃப் சஸ்பெக்ட்னு கேக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா வெப்சைட் சம்பந்தமா இல்லை ஏதாவது மொபைல் அப்ளிகேஷனா கேக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது வெப்சைட்குள்ள போய் அந்த வெப்சைட்குள்ள ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அந்த வெப்சைட்டோட லிங்கை யூஆர்எல் நீங்க என்டர் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற கேப்சாவை கரெக்டாக கொடுத்து சர்ச்னு நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டு பர்ஃபெக்ட் ஆனதா இல்லை ஸ்கேமா அப்படிங்கிறத சொல்லிடும். சேம் டைப் தான் நீங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பர்ஃபெக்டான அப்ளிகேஷனா அப்படிங்கிறத நீங்க மொபைல் ஆப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே அந்த மொபைல் அப்ளிகேஷன் நேமை டைப் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற கேப்சாவை கரெக்டாக கிளியராக கொடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற சர்ச்சுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் பர்ஃபெக்ட் ஆனதா ஸ்கேமா அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடும். எனக்கு தோணுனதை உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸாக சொல்கிறேன். இப்போ சைபர் கிரைமில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்து இவன் ஃப்ராடு இவன் ஸ்கேமர்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம். ஆனால் இதில் ஸ்கேமர்னு வரல, ஒரு ஃப்ராடுன்னு வரல அப்படின்னா அவன் பர்ஃபெக்ட் ஆனவனா அப்படின்னு கேட்டா, ஒருவேளை நீங்க கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் ஒரு புதிய ஸ்கேமரா இருந்தா, இது வரைக்கும் ரிப்போர்ட்லயே சிக்காதவனா இருந்தா, அதனால நம்மளுடைய டிரான்சாக்ஷன் பண்றதுலயும் இந்த ரிப்போர்ட்ல இருக்கா ஆல்ரெடி அவன் சஸ்பெக்டடானும் நீங்க செக் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் நீங்க பர்சனலாவும் அவனை மானிட்டர் பண்ணணும். சைபர் கிரைம் ரிப்போர்ட்ல இல்லாம இருக்கலாம், அவன் மாட்டாத ஸ்கேமரா கூட இருக்கலாம் இல்லையா, புது ஸ்கேமரா கூட இருக்கலாம், ஓல்டு ஸ்கேமரே ஒரு புது நம்பர்ல இருந்து கூட வரலாம், ஒரு புது வெப்சைட்ல இருந்து கூட வரலாம். சோ இந்த சைபர் கிரைம் ரிப்போர்ட்ல போய் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன் ஸ்கேமரா இல்லையான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இதுல ஸ்கேமர்னு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கலாம். இதுல ஸ்கேமர்னே வரலைனாலும் நம்ம இன்னும் கேர் எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.